அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏயோட கவுன்சிலிங் போயிட்டுருக்கு, என்னென்ன போயிட்டுருக்கு தான் இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இன்றைக்கி 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடச்சிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே 7.5 இந்த லெவலுக்கு கிடைச்சிருக்கும்போது நீங்கள் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல காலேஜ் வாங்கி தரத்துக்கான எல்லா ஹெல்ப்புமே நம்ம சேனல்லேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கவலையே படாமல் நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு காலேஜ் எடுத்து தரத்துக்கான எல்லா ஹெல்ப்புமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7.5 ரிசர்வேஷன், அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இப்போ கிளியராக பார்ப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 26/11 28/11 வரை வந்து அவங்களுக்கு சீட் வந்து இது பண்ண சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்து. ஓகேங்களா? அவங்க சீட் அலாட்மெண்ட் என்றைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க, நமக்கு 30ஆம் தேதி வரும்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று சீட் அலாட்மெண்ட் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒகேஷனலுக்கு வரல. ஸோ எப்போ சார் ஒகேஷனலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒகேஷனலுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 5ஆம் தேதி. ஓகேங்களா? 5ஆம் தேதி ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது, அகாடமிக் அண்டு ஒகேஷனலுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கும் அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்தராக அதோட டீட்டெயிலும் நம்ம எல்லாமே கேட்டுட்ருக்கோம். இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது. இப்போ வந்து அகாடமிக்கு மட்டும்தான் வந்திருக்கு, ஒகேஷனல் குரூப்புக்கு யாருக்கும் வரல. கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான ஃபுல் வீடியோ நம்ம கண்டிப்பாக அடுத்த இதில் போடுறோம். என்னைக்கு கிளியராக வருன்றதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ என்ன வந்திருக்கு, நமக்கு சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ சீட் அலாட்மெண்ட் லெட்டர் இது தான். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷனலி சீட் அலாட்மெண்ட் லெட்டர். ஓகேங்களா? ஸோ கேண்டிடேட் போட்டு அவங்க 7.5 கோட்டாவில் வராங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நோ நீட் டு பே, நமக்கு எந்த பேமெண்ட்டும் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த பேமெண்ட்டுமே நம்ம வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி 7.5க்கு பேமெண்ட் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சீட் அலாட்மெண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, காலேஜ் வந்து பாலார் காலேஜ் அவங்களுக்கு ஆகிருக்குது ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட். ஓகேங்களா? 29/11 அவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதி அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டு செஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ 2/12/2022, அதாவது நாளைக்கு. ஓகேங்களா? 2/12/2022, ஸோ 2 மணிக்கு. ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது செக்ஷன். ஓகேங்களா? அதுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2வது இதில். ஸோ என்னென்ன சார் எடுத்துகிட்டு போகணும், டாக்குமெண்ட்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு வந்திருக்க மெயில் என்னென்னா, ஸோ யூ ஆர் இன்வைட்டட் ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே போகணும் அப்படின்னா, டிஎன்ஏ கோயம்புத்தூருக்கு தான் நம்ம போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கே பார்த்தோம்ல, செஷன் டைம் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. எந்த வென்யூக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஆடிட்டோரியம். ஓகேங்களா? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அங்கே தான் நம்ம போகணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டனாக பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரொஃபஷனலி சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இதுதான் வந்து ப்ரொஃபஷனலி சீட் அலாட்மெண்ட் லெட்டர். ஓகேங்களா? இந்த லெட்டர் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இது நெக்ஸ்ட் என்ன, 2வது பார்த்தீங்கன்னா நமக்கு சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். என்ன சொல்கிறோம், நம்ம அப்ளிகேஷன் ஆல்ரெடி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அது பின்னாடி சைன் பண்ணிக்கோங்க. அதுதான் சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நிறைய பேர் குழம்பிட்டு கேட்டுருந்தாங்க, சார் சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து சைன்டு அப்ளிகேஷன். நீங்கள் அப்ளிகேஷன் நம்மளோட டிஎன்ஏ அப்ளிகேஷன் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஐடென்டி ப்ரூஃப்காக டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட 10th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க, 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஏன் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம 12th முடிச்சுட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அதர் காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி ஜாயின் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், ஏதோ ஆர்ட்ஸோ ஏதோ வேறு ஜாயின் பண்ணியிருந்தா அவங்கள்ட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கார்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். உங்களுக்கு 12th வந்து செல்லாது. ஸோ எங்கே படிக்கிறீங்களோ இப்போ கரண்ட்டில் அந்த காலேஜ்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 11th 12th தமிழ்நாட்டில் படிக்காமல் வெளியில் படித்தவங்களுக்கு. ஓகேங்களா? மற்ற யாருக்கும் கிடையாது, தேவை கிடையாது. ஸோ தமிழ்நாடு இல்லாமல் வெளில 10th 11th 12th படிச்சிருந்தா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நாட் அவைலபிள் வித் த கேண்டிடேட். ஸோ நிறைய பேர் வந்து அதர் காலேஜஸில் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொன்னோம்ல, அதர் காலேஜில் படிக்கிறவங்கள்ட்ட கையில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் இன் ஒரிஜினல் ஃபார்ம். ஓகேங்களா? போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் காலேஜிலேருந்து வாங்கிட்டு வரணும்.
சரிங்களா, காலேஜில் எந்த காலேஜில் ப்ரெசென்ட்லி நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஒரிஜினல் வாங்கிட்டு போகணும். ஓகேங்களா, அதை வாங்கிட்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங். ஓகேங்களா, ஸ்லைடிங் ஆப்ஷன் வில் பி அப்டைன் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ 2ஆம் தேதி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்கன்னா அந்த டைமில் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆல்ரெடி ஸ்லைடிங்கை பற்றி உங்களுக்கு நிறைய கிளியராக சொல்லியிருக்கேன். ஸ்லைடிங்னா என்ன, ஏன் ஸ்லைடிங் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தா அது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா வந்திருக்க காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்க காலேஜ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமாக நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து பேசினாங்க, சார் நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து ஒரு 2 காலேஜ் கொடுத்தா அடுத்து நான் இப்போ இந்த காலேஜ் கொடுத்துருக்கேன், பட் அதுக்கு மேலே இருக்க காலேஜ் வருமா அப்படின்னா 3ஆவதே டேரெக்டாக இந்த காலேஜ் கொடுத்ததுனால டக்குன்னு அந்த காலேஜை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தா நல்லாவே இருக்கும். ஸோ இவங்க கொடுத்த காலேஜே உங்களுக்கு ஸ்லைடிங்கில் திரும்ப வரும்னு சொல்லிட்டேன். ஸோ கரெக்டான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஸ்லைடிங் நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, candidate could not attend the certificate verification can authorize their parent or guardian on the behalf of parent and guardian. Decision will be binding and final. The further authorization letter is provided in the annexure 12. ஓகேங்களா, அனெக்சர் 12 அது இருக்குது. ஓகேங்களா, அனெக்சர் 12னு ஒன்று இருக்குது. யாரெல்லாம் வந்து கேண்டிடேட் போக முடியல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு, ஏதோ ஒரு ரீசனாக இருக்கும், கல்யாணமாக இருக்கலாம், இல்லை ஆக்சிடென்டலாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களால போக முடியலன்னா அவங்க பேரண்ட் போகலாம், அப்படி இல்லைன்னா அவங்களோட கார்டியன் போகலாம், யாராவது ஒருத்தவங்க. அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அனெக்சர் 12 இருக்குது. அதோட லிங்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க, ட்ரைவில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை எடுத்து நீங்கள் சைன் பண்ணி நீங்களும் உங்கள் பேரண்ட்டு கார்டியன் போகிற மாதிரி தான் போட்டு நீங்கள் கொடுத்தமிச்சிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நடக்க போகிற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு இவ்வளோ கிளியராக உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை ஃப்யூச்சரில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம்.